ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனில் வந்துட்டு மசாலா எப்படி உதிராமல் பொரிக்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு மசாலா உதிராமல் எப்படி மீன் பொரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிலேபி மீன் எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக தான் எடுத்திருக்கேன், ஆஃப் மீனாக எடுக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லிப் பண்ணிக்கலாம். ஏன்னா மசாலா வந்துட்டு மீனுக்குள்ளே நல்லா கோட் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சைடாக. நீங்கள் பாதியாக கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டி மீனாக இருக்கிறனால வந்துட்டு ஃபுல்லாகவே போட்டுட்டேன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா கம்மா மீன், டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்திருப்பேன், இந்த மீன் வந்துட்டு அவ்வளோவா கிடைக்காது, ரொம்ப ரேர் தான். ஸோ இந்த மீன் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா மீனையுமேவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இனி வந்துட்டு நம்ம மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கோட்டிங்காக மசாலா எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் தான். கலர் கொடுக்கும், காரம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கிட்ட எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா இதுக்கு பதில் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் அரிசி மாவு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவுமே தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கெட்டி ஆகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது மசாலா எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் வந்துட்டு மசாலா வந்துட்டு நல்லா கோட் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கேப்பில் எல்லாத்துலேயுமே நம்ம நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பொரிக்கிறப்ப நல்லா எல்லா பக்கமுமே மசாலா வந்துட்டு பிடிச்சிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு நம்ம மசாலாவை அப்ளை பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்டக்க நல்லா ஊறட்டும். 1/2 அன் ஹவர் நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே மீனுக்குள்ளே சேர்ந்துட்டு நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் மீன் பொரித்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக மட்டும் இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரை வந்துட்டு பண்ணலை. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே மீனுக்கு பார்த்தீங்கன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு பெனிஃபிட்டு. டீப் ஃப்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வந்துட்டு பெனிஃபிட் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இப்போ மேலாப்லையும் லைட்டாக வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம அதுக்கப்புறமா மீனை அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்துட்டு மசாலா வந்துட்டு உதிராது. இப்போ மீனுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்து மட்டும் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்பவுமே நம்ம டீப் ஃப்ரை பண்ணல, லைட்டாக வந்துட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். இதை விட நம்ம தோசைக்கல்லில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு வெந்துருச்சு மீன்.
மீன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு மீன் வந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். மீன் பாருங்கள், மசாலா எதுவுமே உதிரல, அப்படியே இருக்குது. மசாலா எல்லாம் போட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சு பொரிச்சோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா மீனுக்குள்ளே சேர்ந்துரும். அப்போ பொரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக வந்துட்டு நம்ம மீனை பொரிச்சு எடுத்துட்டோம். இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலா உதிராமல் ஒரு சூப்பரான மீன் வறுவல் வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.